மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வரப்போகிற என்எம்எம்எஸ் தேர்வுக்காக கணக்கு பகுதியில் வரக்கூடிய சில கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த 99வது கணக்கு பாருங்கள். தந்தையின் வயது மற்றும் அவருடைய மகளின் வயது வித்தியாசம் 32. தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதின் 3 மடங்கு எனில் தந்தையின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான வயசு வித்தியாசம் 32ஆமா. உதாரணத்துக்கு இப்போ ஒரு தந்தையோட ஒரு பொண்ணோட வயசு 1 வயசுனாக்கா, அவருடைய அப்பாவுடைய வயசு என்ன அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா 32 வயசு வித்தியாசம். அப்போ 1 கூட 32 கூட்டுனாக்கா 1 கூட 32 கூட்டினாக்கா அவருடைய வயசு வித்தியாசம் அப்போ 33 வயசு இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 2வது லைனை படிங்க. தந்தையின் வயது அவருடைய மகளின் வயதின் 3 மடங்கு எனில். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு 1 வயசு அப்படின்னாக்கா, அப்போ அவருடைய அப்பாவுடைய வயசு பொண்ணோட வயசுலேருந்து 3 மடங்கு அதிகமாமா. அப்படின்னா 1 வயசு பொண்ணு அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 1 வயசு பொண்ணுக்கு அப்படின்னாக்கா அப்பாவுக்கு 3 வயசு ஆகிருக்கணும். சரியா? ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். 1 வயசு பொண்ணுக்குனாக்கா அப்பாவுடைய வயசு என்னவாக இருக்கும்? 3 வயசுன்ட்டு 3 மடங்குன்னா 3 வயசுன்னு யாருக்கும் இருக்காது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 பேருக்குமான வித்தியாசம் 32ஆமா. அந்த 2 பேருக்குமான வித்தியாசம் 32ஆமா. இப்போ அப்போ தந்தையோட வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தந்தையோட வயசு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அவருடைய வயசு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் தோராயமாக பார்த்தோன்னா, இங்கே பார்த்த உடனே பாருங்கள், வயசு வித்தியாசம் 32ன்றாங்க. 32ஆக இருக்கும்போது இந்த 2வது ஆப்ஷனை பாருங்கள். இங்கே 32 வயசு அப்பாவுக்கு இருக்குன்றாங்க. 32 வயசு அப்பாவுக்கு இருந்துச்சுனாக்கா வயசு வித்தியாசம் 32ன்னும்பொழுது இதுலேருந்து இதை கழிச்சாக்கா 0ன்னு வரும். 0ன்னா அப்போ என்ன, பொண்ணுக்கு வயசு 0ன்னு எந்த ஒரு வயசும் இருக்காது இல்லையா? ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி அந்த 2 இருக்க வாய்ப்பு இல்லை. சரியா? அப்போ அதை எடுக்க தேவையில்லை. அடுத்து இது 24 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 24ல் 32 கழிக்க முடியாது. வயசு வித்தியாசமே 32 வயசு. அப்போ அப்பாவுக்கு 24னாக்கா 32 வயசு சின்ன பொண்ணாக பொண்ணு இருக்கணும். அப்போ விடை மைனஸில் வரும். அப்படியும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ பார்த்த உடனே தெரியுது இந்த ஆன்சரும் கிடையாது, இந்த ஆன்சரும் கிடையாது. இப்போ இருக்கிறதுக்கு சான்சஸ் 48 இருக்கலாம், இல்லை 52 இருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த 48க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 48னாக்கா அப்பாவுடைய வயசு ஒரு நிமிஷம். சரி, நான் இதிலே போடுறேன். இந்த 48 வயசு அப்பாவுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த 32 அதுலேருந்து இதை கழிச்சிடலாம். கழித்து பார்த்தாக்கா 8ல் 2 போச்சுன்னா 6, 4ல் 3 போச்சுனாக்கா 1. சரியா? 1. அப்போ இந்த 48 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் வாய்ப்பு இருக்குனாக்கா, நம்ம 48ல் அந்த வித்தியாசம் வர்றத 32 கழித்தோம்னா 16ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. இந்த 16ன்றது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, பொண்ணோட வயசை குறிக்குது. சரியா? இப்போ அப்பாவுடைய வயசு என்னென்னா பொண்ணோட வயசை விட 3 மடங்கு அதிகம். 3 மடங்கு அதிகம்னா இந்த 16 3ஆல் பெருக்குனா என்ன ஆன்சர் வருமோ அதுதான். சரியா? 3 மடங்கு. அப்போ பொண்ணோட வயசு 16னாக்கா அப்பாவுடைய வயசு 3 மடங்குனாக்கா இதை 3ஆல் பெருக்குனா என்ன வரும்? 6 3 18, 18க்கு 8 மீதி 1, 3 3 இந்த 1 சேர்த்தா 48. அப்போ இதுதான் அப்பாவுடைய வயசாக இருக்க சான்ஸ் இருக்குது. சரி, நம்ம ஆப்ஷனுக்காக இந்த 48 தான் வரும். இருந்தாலும் நம்ம இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா, 52ன்ட்டு, அதை நம்ம போட்டு பார்த்தா இந்த மாதிரி வருதா, இந்தமாரி 3 மடங்கில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 52 அதில் 32 போச்சு அப்படின்னாக்கா
32 அப்படின்னாக்கா வந்துட்டு 2ல் 2 போச்சுன்னா 0, 5ல் 3 போச்சுனாக்கா வந்துட்டு 2, 20ன்னு கிடைக்குது. ஒருவேளை அந்த மகளுடைய வயசு 20 இருந்துச்சுனாக்கா அப்பாவுடைய வயசு வந்துட்டு 3 மடங்கு அதிகம் இல்லையா? அப்படி கணக்கு பண்ணால் இதை வந்துட்டு பெருக்கணும்னாக்கா 60ன்னு வருது. அப்போ மகளோட வயசு வந்துட்டு 20 இருக்கும் பட்சத்தில் அப்பாவுடைய வயசு 60 இருக்கணும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் எங்கேயுமே 60ன்னு சொல்லிட்டு இல்லை. சரியா? அப்போ இந்த ஆன்சரு வராது. அப்போ 2ம் வராது, 3ம் வராது, 4ம் வராது. இந்த 48 தான் வந்துட்டு இதுக்கான 48 தான் வந்துட்டு இதுக்கான சரியான விடை. சரியா? இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு புத்திசாலித்தனமாக கண்டுபிடிச்சி இந்த தேர்வு வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணணும். சரியா? மறுபடியும் அடுத்த கணக்கில் சந்திப்போம். பாய். அது வரைக்கும் பாய்.